இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரு குருமூர்த்தி அவர்கள் ஆட்களே வந்து வருவாங்க, திரு விஜய் அவர்களோட பேசுவாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் வரும். ஸோ இப்படி வந்து குருமூர்த்தி அவர் வந்து விஜய் சந்திச்சு பேசியிருக்காரா? நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திரிஷா வீட்லயே வந்து டேரா போட்டு ஒரு முன்னணி RSS பத்திரிகையாளர் திரிஷா வீட்லயே தான் இருக்காரு. தினமும் விஜய் வந்து சந்திக்கிறது. நான் என்ன உனக்கு சொல்லியிருக்கேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், திமுகவை மட்டும்தான் எதிர்த்து பேசணும், திமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பர்சனல் லைஃப்ல விளையாடிட்டு இருக்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்க, மலேசியால டான்ஸ் ஆடுற, அங்க டான்ஸ் ஆடுற, இங்க இதெல்லாம் வேலைக்காக தம்பி. ஸ்டாலின் அங்கிள்னு ஒரு தடவை சொன்னா பத்தாது, நீ 100 முறை சொல்லணும், 1000 முறை சொல்லணும்ன்ட்டு தான் அவங்க கொடுத்த அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்காக தான் 2 இந்த லிஸ்டையும் வந்து பிஜேபி கிட்டையும் இடி கிட்டையும் கொடுக்கறது யாருன்னா இப்பவும் விஜய் கூட இருக்கான். அவரை வேட்பாளராக கூட விஜய் அறிவிச்சிருக்காரு. அவர் தான் வந்து இன்னும் என்டிஏ கூட்டணியில் கையெழுத்து போட்டு உள்ளவா, டிப்டி சிஎம் வாங்கிக்க, உனக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறோமோ, எலெக்ஷன் செலவு கொடுக்குறோமோ வாங்கிக்க, இல்லையா நீ வந்து ஜெயிலுக்கு போ. 2 தான் அவருக்கு வந்து பேசப்பட்டது. அவர் வந்து எல்லாமே போய் செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்ப இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கலையா? இவ்வளவு நாள் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடக்கலையா? அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. தாவேக்காரங்க யாருமே வந்து பேச்சு நடத்தல. திரிஷாவோட டீம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. RSS டீம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நண்பர். என்ன சார் டீம் இருக்கு? அவங்க நடிகை தானே? நடிகை தான். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாவேக்காவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தோழர், நல்லா இருக்கேன். பல பேட்டிகளில் அவங்கள பார்த்துருப்பாங்க. பட் எங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தாவேக்காவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் நீங்கள் ஏன் தாவேக்காவிலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம். நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூர்லி ஒரு சமூக செயல்பாட்டாளர். அப்படி இருக்கும்போது தான் விஜயோட ஆரம்ப கட்டத்துல நட்பு. அவங்க அப்பா நமக்கு நல்ல பழக்கம். ஸோ SACயோட நம்ம நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே நம்மளும் ஒருத்தராக தான் நம்ம அப்படி தான் நம்ம வந்து பயணப்பட்டோம். அவர் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போகும்போது என்கிட்ட பேசும்போது நான் சொல்கிறது இப்போ 2026-24 கட்சி ஆரம்பித்தார். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2005-6 காலகட்டங்களில் அவர் அரசியல் மையப்படுத்துறதுக்காக நிறைய வேலைகள் வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவங்க அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்படி தான் வந்தது. ஸோ 2017 வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். நான் மட்டுமே ஒருங்கிணைப்பாளர், என்ன மாதிரி நிறைய பேர் ஒருங்கிணைப்பாக இருந்தாங்க. சென்னை மெரினா ஜல்லிக்கட்டை நான் வந்து ஒருங்கிணைத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்பு இருந்து முன்னாள் IAS அதிகாரி திரு சகாயம் அவர்கள் வச்சு நாங்கள் ஒரு அமைப்பு கட்டினோம். அதுலேயும் நான் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். அப்படி இருக்கும்போது சரி விஜயை வந்து இந்த மக்கள் சந்திப்பில் வந்து அவரை வந்து வர வைக்கணும், இந்த பிரச்சனைனா என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ விஜய் அவர்கள். நீங்கள் தான் வர வச்சிங்க, அவரா வரல? இல்லை. ஸோ அவர் வந்து களத்துக்கு வந்து அவர் வந்து வர வைக்கிறோம். உங்களோட அடையாளம் இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு சக மனிதனாக ஒரு சக தோழனாக வந்து களத்தில் நிற்கணும், முகத்தில் கட்சிப் கட்டிட்டு நீங்கள் வந்து நிற்கணும், நின்றுட்டு நீங்கள் வந்து போங்க, நீங்கள் அதை எப்படி வேணாலும் நீங்கள் வெளியில் நீங்கள் எழுதிங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு செல்ஃபோனில் வந்து இயல்பாக இருக்கணும். ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கேமராலாம் இல்லாமல் ஸோ செல்ஃபோனில் புகைப்படம் எடுத்து அதை நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ விஜயோட பங்களிப்பும் இருந்தது அப்படின்னு நாங்கள் தான் வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து தங்கை அனிதா வந்து இறந்து போறாங்க. அதுலயும் நான் பாத்தீங்கன்னா நீட்டுக்காக நிறைய நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நான் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து புஷியானந்த் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, சார் இதுல ஏதாவது பண்ண முடியுமா, விஜய் சாரை ஏதாவது நம்ம இன்வால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரைட் அப் எழுதி கொடுக்குறேன். நான் கையிலே என்னால வர முடியாது, நீங்க வந்து எதுவுமே இயல்பா நடக்கல. இல்லை, எதுவுமே இயல்பா நடக்கல. அப்போ வந்து என்ன பண்ண ஒரு ரைட் அப் எழுதி கொடுக்குறோம். சரி எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து அனிதாவோட அண்ணன், எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஸோ அனிதாவோட அண்ணன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வராங்க, ரிசீவ் பண்ணுங்க, தரையில் உட்காரணும், மெழுகுத்தி ஏற்றணும் முதற்கொண்டு எழுதி தரோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவரை வந்து சொல்கிறோம். ஏன்னா அந்த பிரசன்ஸ் சார் அவர் இயல்பா அவருக்கு எந்த தாட்டும் வராதா, எதுவுமே தோணாதா? எல்லா மனுஷங்களுக்கும் தோன்ற விஷயம் தானே. தங்கை அனிதா வந்து ஒரு நீட்டுக்கு வந்து போராடுறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, போய் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க ஒருவேளை உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக யாராவது அவங்கள வந்து அட்லீஸ்ட் ப்ரைவேட் காலேஜாவது படிக்க வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல மனசு உடஞ்சு பண்ணிடுறாங்க.
இது வந்து எல்லாருமே மனசோடைஞ்சு தான் போகணும் அந்த நேரத்துல. ஏன்னா அந்த முகம் வந்து அப்படியான ஒரு முகம் எடுத்த மார்க் அப்படி. இயல்பா வர்றதுதானே, அது கூட ஸ்கிரிப்ட் எழுதி தான் வரணுமா? இல்ல அதுக்கு வந்து அவருக்கு தெரியாது. உள்ளபடியே அவருக்கு வந்து தெரியாது. அதனால நம்ம வந்து அவர கைட் பண்றோம். இப்படிலாம் இருக்கணும். ஒரு துக்க நிகழ்ச்சியில எப்படி இருக்கணும். நீங்க பார்த்தீங்கல்ல, சாம்பிள் பார்த்தீங்கல்ல கரூர்ல. இப்ப நாங்க கூடவே பழகுறோம். எங்களுக்கு தெரியாது அவர் என்ன மாரி ரியாக்ட் பண்ணுவார் நமக்கு தெரியாதா? அப்ப நல்ல வேளை நம்ம அந்த கட்சியில வந்து இல்ல. இருந்திருந்தா நம்ம வந்து அங்கேயே சட்டையை பிடிச்சு நேரா கரூர் போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே நான் லாக்கப்ல உள்ள தள்ளியிருப்பேன் நானு. நீ தாண்டா இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி. சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆட்கள் யார் மேல இல்ல நான் போய் அரெஸ்ட் ஆயிருப்பேன். இதுக்கு நான் தான் பொறுப்பே இருக்கிறேன். நான் தான் இதுக்கு வந்து ஆர்கனைசர்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பொறுப்பான மனிதர்கள் யாரும் இல்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் விஜயை வந்து பொறுப்பா வழி நடத்தணும்னு நினைச்சதுன்னா அவங்க அப்பா உள்ளிட்ட நாங்க பிடிஆர் செல்வகுமார் உள்ளிட்ட எல்லாரையும் வந்து விஜய் விளக்குறதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நேர்மையா இருக்காங்க, அரசியல் நமக்கு சொல்லி தராங்க அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோள் தான். ஸோ அதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. புஷியானந்த் உள்ளிட்ட ஆட்கள் வந்து இவரை வந்து கைப்பாவே வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து தங்கை அனிதா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போனோம். அப்போ வந்து உள்ளபடியே வருந்தினார் அவர். அதுல வந்து எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஒரு பிரபலம் போய் அந்த இடத்துல போய் இருக்கும்போது அது எல்லா இடத்துலையும் பேசும் செய்தியாகவும் அந்த தங்கைக்கு வந்து நீதி கிடைக்கிறத தாண்டி வேற யாரும் இந்த மாதிரி வந்து இதில் வந்து பாதிச்சிடக்கூடாதுன்றதான் வந்து இருந்தது. அதை தாண்டி மத்திய அரசாங்கம் வந்து அழுத்தத்தை கொடுக்கணும்னு தான் நாங்கள் நினைச்சோம். மற்றபடி எங்களுக்கு வேற எந்த விதமான ஹிடன் அஜெண்டா அதில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த இது வந்து முடிஞ்சது. திருப்பி ஒரு பெரிய லாங் கேப் வந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு இருந்தது. அப்போ தமிழகத்தின் முதல்வர் வந்து நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் இது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஒரு மாநிலத்தில் முதல்வரே இதை வந்து தெரியாதுன்னு சொல்றது இது எப்படி நம்ம பேசிக்கா நம்ம ஒரு போராட்ட காலத்துல இருந்தனால சரின்னு சொல்லிட்டு அப்பவும் திருப்பி வந்து நான் வந்து புஷியானந்த் கூப்பிட்டு சொல்றேன் என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துலன்னா, சார் அவர் ரெடியா தான் சார் இருக்காரு போலான்னு. நான் என்ன சொன்னேன்னா அங்க 144 தடை சட்டம் இருக்கு. விஜய் அவர்கள் அங்க கூப்பிட்டு போறது ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனால அந்த போராட்ட காலத்துல இருக்கிற பொறுப்பாளர்களை நான் வந்து சென்னைக்கு வர வைக்கிறோம். நம்ம இங்க ஒரு பிரஸ் மீட் வைப்போம். ஒரு சர்வ மத பிரார்த்தனை மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். மும்மதத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெளி உலகத்துக்கு தெரியுற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்போம். மத்திய அரசாங்கத்தை கண்டித்து மாநில அரசாங்கம் கண்டித்து நம்ம வந்து பேசணும் போது இவங்க பேக் அடிச்சிட்டாங்க. இவர் என்ன மத்திய அரசாங்கத்தை திட்டணும் மாநில அரசாங்கத்தை திட்டணும்னு சொல்றாரு. நீ பொலிட்டிக்கலாக வரணும்னு ஆசைப்படுற, அப்போ நான் உனக்கு பொலிட்டிக்கலாக தானே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சும்மா வந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போகணும்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ புஷியானந்த் சொல்ற மாதிரியோ ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி தலைவா நீங்க வந்துட்டு போனால் மட்டும் போதும், நீங்க கல்ட்டுலாம் என்னால் சொல்ல முடியாது. களத்தில் வேலை செய்யடான்னு நான் சொல்றேன் நான். ஸோ இதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம். எந்த புள்ளியில நீங்க வெளியில வந்தீங்க? நான் சொல்றேன் ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஸோ இதில் வந்து நடக்கும்போது அங்கே ஒரு பெரிய சொதப்பலாது எங்களுக்கு வந்து அப்போ முரண் ஏற்படுது. நாங்கள் சொன்னது எதுவுமே அவங்க செய்யல. அவரை பைக்கில் வச்சு தெருவா கூப்பிட்டு போறாங்க. அவங்கள அங்கேருந்து இங்கே வர வைங்கன்னு சொன்னதை 144 தடை சட்டம்னா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. இவர் அங்கே கூப்பிட்டு போறாங்க. நல்ல வேளை வந்து எடப்பாடி அரசாங்கம் வந்து இவர் எதுவுமே பண்ணல. அங்கே பெரிய எந்த அசம்பாவிதம் நடக்கல. அரெஸ்ட் பண்ணி போட்டுருக்கலாம். ஆமா, எதுவுமே வந்து அசம்பாவிதம் நடக்கல. அப்போ வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது புஷியானந்த் வந்து சொல்றாரு, சார் இந்த மாதிரி பார்ட்டியா ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போ ஊடகங்கள்ல இவங்களை ஆதரிச்சு நம்ம வந்து பேசுறோம். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட முதல் சந்திப்பு வந்து மக்கள் சந்திப்பு வந்து நடத்துறாங்க. திருச்சியில் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தும் போது அப்போ பல்வேறு கட்டங்களாக நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கு, மாவட்ட குழுக்கள், மாநில குழுக்கள், இந்த மாதிரி குழுக்கள் இருக்கு. அந்த குழுல என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து தகவல்களை வந்து போடுறாங்க. எல்லா மாவட்டத்தில் வந்து சென்னையிலேருந்து, இப்போ நானே சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து திருச்சி வரணுன்றாங்க. ஸோ எல்லாரும் மற்ற பிற மாவட்டங்களுக்கு கூப்பிடும்போது நான் சொல்றேன், ஏங்க திருச்சியிலன்னா நீங்க திருச்சி சரௌண்டிங் வந்து நீங்க கூப்பிடுங்க, பக்கத்து மாவட்டங்களை வந்து கூப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்க ஏன் லாங்ல இருந்தெல்லாம் கூப்பிடுங்க? இல்லை சார் நம்ம வந்து பெரிய மாஸ் கேதர் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ள 5000 பேர் போகணும்னு திட்டமிடல் பண்ணும்போது நான் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணேன். இது ரொம்ப தவறானதுங்க. நாளைக்கு ஏதோ ஒரு விபத்து இல்லை ஸ்டாம்பேட் இது ஏதாவது நடக்குதுன்னா இது யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை சார் அப்படின்போது எனக்கு அந்த இடத்துல நெருடலாக இருக்குது. அப்போ இவருக்கு வந்து சுய சிந்தனை கிடையாது. ப்ளஸ் ஆர்எஸ்எஸோட டச்சப்பு, ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நிறைய பேர் உள்ள அடிக்கடி வர்றது, அறிக்கைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி இவங்களோட அவங்க வந்து இணக்கமா யார் எங்க வந்தாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரு குருமூர்த்தி அவர்கள் ஆட்களே வந்து வருவாங்க, திரு விஜய் அவர்களோட பேசுவாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் வரும். ஸோ இப்படி வந்து குருமூர்த்தி அவர் வந்து விஜய் சந்திச்சு பேசியிருக்காரா? நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு அந்த பத்திரிகையாளர் பேர் சொல்ல விரும்பல, கிட்டத்தட்ட திரிஷா வீட்டிலே வந்து டேரா போட்டு ஒரு முன்னணி ஆர்எஸ்எஸ் பத்திரிகையாளர் திரிஷா வீட்டிலே தான் இருக்காரு. தினமும் விஜய் வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. த்ரிஷாக்கும் இந்த தாவேகா விஜய் அரசியலுக்கு என்ன? இவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக வந்து திரிஷா வீட்டில் தான் வந்து இருக்காரு. ஒரே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வீடு இருக்குது.
ஸோ பட்டினப்பாக்கம் வீட்ல ஆமாம் பட்டினப்பாக்கம் வீட்டில் அவங்க வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லா முடிவுகளும் அந்த வீட்டில் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதுக்குள்ளே வந்து போக விரும்பல. நான் எதுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் தான், நம்ம அதை பற்றி பேச விரும்பல. இல்லை ஆனா அரசியல் முடிவுகள் அந்த வீட்டில் தான் எடுக்கப்படுது. வராங்க. ஓ, அரசியல் முடிவுகள் அந்த வீட்டில் தான் எடுக்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் லாபி. மேயர் திரிஷா வந்து ஒரு பிராமணராக இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் அவங்கள வந்து எளிதாக வந்து அணுக முடியுதுன்ற ஒரு அந்த ஒரு புள்ளிக்குள்ள அவங்க வந்து இணையறாங்க. ஸோ நமக்கு அதில் முரண் இருக்கிறதுனால ஓப்பனாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் வெளில வந்தோம். எதுக்காக இந்த கட்சியை விட்டு நான் வெளியேறேன், இங்கே என்ன தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கிளியராக சொல்லிட்டு வந்த விஷயங்கள் இன்னைக்கு படிப்படியாக அங்கே வந்து நடந்துட்டு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. கரண்ட் நியூஸ்க்கு வரலான்னு நினைக்கிறேன். டெல்லி போயிட்டு வந்தார், 3வது முறை போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்து கடிதமும் எழுதியிருக்காரு, இனிமேல் வந்து நான் கரூர் தொடர்பான இந்த வழக்கு விசாரணையை இங்கே நடத்தணும் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. என்ன நடக்குது டெல்லியில்? டெல்லி வந்து அவருக்கு கரிசனம் காட்டுதா, இல்லை இது எல்லாமே ஒரு நாடகமா? பாஜக எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளோ போட்டு நெருக்குனாலும் பாஜகவோட கூட்டணி போகாமல் தனித்தே நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கான நாடகமா அது? என்ன நடக்குதுன்னே புரியலையே. ஏன்னா இவருடைய பெயர் வந்து அங்கே எங்கேயுமே இல்லாத போது இவர் இத்தனை முறை, ஒரு முறை அழைச்சா ஓகே, விஜய் அவர்கள் வந்து அவர் தான் அந்த கட்சியின் தலைவர்னு ஒரு முறை அழைச்சா ஓகே, இத்தனை வாட்டி அழைக்கிறது, மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்றது, இதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. என்ன இல்லை, இது ரொம்ப பழசு, ரொம்ப பழைய சினிமா ஸ்டோரி தான் இது. அதை வந்து புதுசாக இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, என்னன்னா ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கட்சி நடத்துறதுக்கோ, இல்லை ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறதுக்கோ, இல்லை அரசியல் பேசுறதுக்கோ, மாநில சுயாட்சி பற்றி பேசுறதுக்கோ அவருக்கு எந்த விதமான தரவுகளோ அடிப்படை அறிவோ வந்து அவருக்கு வந்து கிடையவே கிடையாது. இதை யாரெல்லாம் இயக்குறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிராமண லாபி வந்து வந்து இயக்குறாங்க. ஆர்எஸ்எஸ்காரர்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணதுலேருந்து கட்சியை எப்படி வழி நடத்தணும், எதுக்காக வந்து கட்சி நடத்தணுன்ற வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து இல்லை. ஏன் விஜய் அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து போறாருன்னா, சுத்தி இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா குறைஞ்சபட்சம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர், குறைஞ்சபட்சம் அரசியல் அறிவு உள்ளவர், அவர் வந்து கிடையாது. பிடி செல்வகுமார் 27 ஆண்டுகளாக அவருக்கு வந்து மேனேஜரா இருந்தார், குறைஞ்சபட்சம் நல்லது கெட்டது சொல்லுவாராம், அவர் வந்து கிடையாது. இப்ப நாங்கள்லாம் விஜய்க்கு வந்து அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நாங்க வந்து குறைஞ்சபட்சம் சொல்லுவோம். மீடியால வந்து விஜய்க்காக வந்து குறைஞ்சபட்சம் வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து பேசிட்டு இருந்தோம். விஜய் வந்து என்ன அரசியல், அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்னு நாங்க சொன்னது அவங்களுக்கு வந்து முரண் ஏற்படுது. எங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து முரண் ஏற்படுது. ஏன்டா நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் வேலை செய்கிறேன், நீ போய் வந்து தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானார், பிஜேபிக்கு எதிரானா, ஏன் பாஸ் ஒரிஜினல் பாஸ் என்ன கோச்சிக்கிட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நிர்வாக சிக்கல் வந்து இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ இதெல்லாம் முடிஞ்சது, கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. இவ வந்து குற்றப்பத்திரிகையில் இவர் பேரே வந்து கிடையாது. ஏன் விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சியின் அடிப்படையில் தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் அவர் எப்படி சாட்சியம் ஆவார்? அவர் தலைதறிக்க ஓடினவர் தானே. தலைத்தறிக்க ஓடினாலும் இவர் தானே அந்த யாரை பார்க்க அந்த கூட்டம் வந்து செத்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ இவர் தானே வந்து, ஏன் அதை நம்ம வந்து தெளிவா சொல்ல வேண்டியிருக்குன்னா, செப்டம்பர் 21 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 27 அன்னைக்கு இவருக்கு வந்து கரூரே கிடையாது, இவரோட லிஸ்ட்ல வந்து கரூரே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல மாத்தினது. ஆமா, லாஸ்ட் மினிட்ல நீங்க தான் மாத்துறீங்க. அப்போ நீங்க தான் வந்து அப்ரூவலே கேட்குறீங்க, நீங்க தான் அந்த இடத்த செலக்ட் பண்றீங்க, நீங்க தான் கூட்டத்தை ஏற்பாடு பண்றீங்க, நீங்க தான் பாத்தீங்கன்னா டைமும் வந்து மாறி நீங்க போறீங்க. சரி, வரும்போதாவது நீங்க வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு 10,000 பேரோட படையோட தான் நீங்க வரீங்க. உள்ள வரும்போது நீங்க லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி நீங்க விளையாடிட்டு வரீங்க. இதுல மறைக்கப்பட்ட செய்தி என்னன்னா, கரூர் வரதுக்கு முன்னாடி நாமக்கல்லே கிட்டத்தட்ட 7 பேர் வந்து ஸ்டாம்பேட் ஆச்சு. அங்க வந்து அதுல ஒரு பையன் வந்து இறந்தே போனான். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து தாவேகா கவுண்ட்லயும் கிடையாது, கவர்மெண்ட் கவுண்ட்லயும் கிடையாது. அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி, அது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹில்னஸ்னால இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டா, கதையை முடிச்சிட்டாங்க. ஆனா அங்கதான் முதல்ல உங்களுக்கு ஆரம்பிச்சது. ஸோ அதோட தொடர்ச்சி தான் உங்களுக்கு கரூர்ல நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து பொறுப்பேற்றுக்கல. ஆப்வியஸ்லி வந்து திமுக அரசாங்கம் தான் வந்து குற்றச்சாட்டு அப்படி இப்படிலாம் இவர் வந்து கதை விட்டார், அதெல்லாம் ஓகே. பட் இவரை கூப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கறதுக்காக தான். நீ வந்து நான் என்ன உனக்கு சொல்லியிருக்கேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், திமுகவை மட்டும்தான் எதிர்த்து பேசணும், திமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பர்சனல் லைஃப்பில் விளையாடிட்டு இருக்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்க, மலேசியாவில் டான்ஸ் ஆடுற, அங்கே டான்ஸ் ஆடுற, இங்கே இதெல்லாம் வேலைக்காக தம்பி, களத்தில் வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லி தான் அவரை வந்து டெல்லி கூப்பிட்டது. முதல் முறையும் டெல்லி கூப்பிட்டது அப்படி தான், 2வது முறை டெல்லி கூப்பிட்டது அப்படி தான். உன் எதிர்ப்பு கம்மியாக இருக்குது,
ஸ்டாலின் அங்கிள்னு ஒரு தடவை சொன்னா பத்தாது, நீ 100 முறை சொல்லணும், 1000 முறை சொல்லணும்ன்ட்டு தான் அவங்க கொடுத்த அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்காக தான் 2 முறை போயிட்டு வந்தார். 3வது முறை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே விஜயை வந்து மாட்டி விடுவாங்க வெளியில. விஜய்க்கு வந்து நல்லதும் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் கூட இருக்கிறவனே போட்டு கொடுப்பான். விஜய் புலிப்படம் பிரச்சனை அப்படிதான் நடந்துச்சு. ரைடு விட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருந்த ஆட்களே தான் வந்து இவர் வந்து லிக்விட் கேஷ் வாங்கியிருக்காரு, காசை எந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்காரு, எந்த சூட் கேஸில் வச்சிருக்காரு, எந்த ரேக்ல வச்சிருக்காருன்றது முதல் கொண்டு இடியில் வந்து போட்டு கொடுத்தோம்னா இன்றைக்கும் விஜய் கூட இருக்காங்க. தேவைப்பட்ட அந்த பேருக்குள்ளே நாங்கள் வந்து சொல்ல தயாராக இருக்கோம். மாண்பின் கருதி நம்ம வந்து பேர் சொல்ல, ஏன்னா நம்மளோட பயணப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, விஜயோட இருக்காங்க, நமக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி போட்டு கொடுத்தா அந்த படம் பிரச்சனை. அதே போல தான் இவர் வந்து வெளிநாடுகள்லேருந்து முறைகேடுகளாக தேர்தல் நிதி வந்து பணம் வந்து வாங்குறாங்க. கிறிஸ்டின் மிஷினரிலேருந்து வாங்குறாங்க, தனி மனிதர்கள்கிட்டருந்து வாங்குறாங்க, நிறைய வந்து நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்குறாங்க. அது வந்து வரி விலக்கில் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஃபார்ம் 80G இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பணங்கள் வந்து வாங்க. இந்த லிஸ்ட்டையும் வந்து பிஜேபி கிட்டையும் இடி கிட்டையும் கொடுக்கறது யாருன்னா இப்பவும் விஜய் கூட இருக்காங்க. அவரை வேட்பாளராக கூட விஜய் அறிவிச்சிருக்காரு. அவர் தான் வந்து அந்த தகவல் எடுத்துமே அவங்க கிட்ட கொடுக்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளரும் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ன்னு பேர் இப்போ கூட பொதுவெளியில் கூட அந்த இதெல்லாம் வந்திருக்கு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சிபிஐயில் போயிட்டு நிறைய வாக்குமூலங்கள் வந்து கொடுக்குறாரு. நான் அங்கே ஒரு பத்திரிகையாளராக அங்கே இருந்தேன், என்ன நடந்தது, இவங்க சொல்கிற மாதிரி வந்து திமுகவோ அந்த லோக்கல் எம்எல்ஏவோ காரணம் இல்லை, இதுதான் காரணம், விஜய் வந்து லேட்டாக வந்தது காரணம், இதெல்லாம் அவர் ஒரு நிறைய தரவுகளை வந்து கொடுக்கும்போது அதன் அடிப்படையில் இந்த 2 அடிப்படையிலும் வந்து அவர் வந்து விஜய் வந்து 3வது முறை கூட, ஏன்னா 2வது முறையே திரு சிடி நிர்மல்குமார் ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்கள் தலைவர் இதோட கூப்பிட மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னது. ஏன் உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா உங்கள் கூட இருக்கனே தான் உங்களை போட்டு கொடுக்குறான். ஸோ அதனால வந்து கூப்பிட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, அவரை கூப்பிட்டு ஜாலியாக காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஜாலியாக தான் அந்த 7 மணி நேரம் எந்த விசாரணையும் பண்ணல. என்ன தம்பி 7 மணி நேரம் என்ன நடந்திருக்கும், அங்கேயே ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுதான் அங்கே என்ன நடந்ததுன்னா, நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும், 2 விஷயம் தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்று என்டிஏ கூட்டணியில் கையெழுத்து போட்டு உள்ளவா, டிப்டி சிஎம் வாங்கிக்கோ, உனக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறோமோ எலெக்ஷன் செலவு கொடுக்குறோமோ வாங்கிக்க, இல்லையா நீ வந்து ஜெயிலுக்கு போ. 2 தான் அவருக்கு வந்து பேசப்பட்டது. அவர் வந்து சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து உங்கள் சரணாகதி தான், உங்கள் காலடியிலே எனக்கு வந்து இருக்கணும், வாழ்நாள் முழுக்க உங்கள் காலடியிலே இருக்கணும், ஏன்னா எந்த பிரச்சனையும் எனக்கு, என்னால் ஜெயிலுக்குலாம் போக முடியாது, ஏப்ரல் மேல அடிக்கிற ஜெயிலில் தீகார்லாம் தயவு செஞ்சு என்னை போட்டுறாதீங்க, என்னை இங்கேயே வச்சுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கேட்டார். ஸோ அது வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அதனாலதான் ஹாப்பியா கையாட்டிட்டு வராங்க. ஆமா, அதனாலதான் அவங்களே ஆளை செட் பண்ணி பூக்களை தூராங்க. இவர் இன்னும் பெரிய போராட்ட காலத்துக்கு போயிட்டு வந்து போராட்ட காலத்துல இருந்து அடி வாங்கி வழக்கு வாங்கின எங்களை வந்து ரிசீவ் பண்ணது கூட ஆள் இல்லை, எங்களை ஜாமீன் எடுத்து கூட ஆள் கிடையாது. இவர் வந்து ஒரு குற்றவாளி. இவர் போயிட்டு வராரு, இவர் ஆட்களை வச்சு பூவெல்லாம் தூவுறதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு நமக்கு வந்து தெரியல. சிபிஐ அலுவலகத்துக்கு தான் போயிட்டு வராருன்னு அவருக்கு தெரியுமா? அது அவரு ஜாலியா போறாருல, அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியுமே கிடையாது. அவர் முதல் நெருக்கடியே இல்லைன்னா ஏன் 10 நாள் டைம் கேட்குறாங்க? இவர் உட்காந்து ஒரு கேண்டிடேட்டையும் ஒரு இன்டர்வியூ போறது கிடையாது. 60 கேண்டிடேட்ல வெறும் 10 பேரை தான் இவர் கண்ணால கூட பார்த்தாரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியில வருது. அப்படி இருக்கும்போது ஏன் 10 நாள் டைம் கேட்கணும்? இல்ல, இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. லோக்கல்ல வந்து நிறைய கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிபிஐ என்கொயரி ஒரு வீட்டை விட்டே வெளியில வரது இல்ல. நம்ம கேட்டா சிபிஐல வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கே லோக்கல் ஸ்டேஷன்ல சிபிசிஐடியில எங்களுக்கு ஒரு என்கொயரி இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்க போலன்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரு 4 வழக்கு எங்க மேல எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அந்த அவங்க கேட்ட தரவுகள்லாம் நாங்கள் முன்னாடியே கொடுப்போம். எல்லாமே கொடுத்தாலும் நம்மளை வந்து அட்வொகேட்டோட தான் போகணும். நம்ம தனிப்பட்ட முறையில் போய் நம்ம ஆஜராக முடியாது, நம்ம பேச முடியாது, வந்து அட்வொகேட் தான் பேசணும். இப்படி எங்களுக்குலாம் போராட்ட வழக்குக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு, ஏன்னா இவங்களே தானே சிபிஐ கேட்டு போனாங்க. சிபிஐ கேட்டு இவங்க போனதால் அதனால இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் கரூர் போயிட்டு வந்ததெல்லாம் மேட்டரே கிடையாது. கரூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து ட்விஸ்டே இங்கே வந்து இருக்குது. இப்போ அவர் பாஜக ஒத்துக்கிட்டாங்க எங்கள் கூட்டணியில் வரான்னு, இவரும் வந்து சைன் பண்ண தயாராகிட்டார். ஆனால் முக்கியமாக இருக்கிற இங்கே தமிழகத்தில் லீட் பண்ணுற அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து குறுக்க வந்து நிற்கிறார். இப்போ விஜய் என் கூட்டணிக்கு தேவையில்ல, விஜய் என் கூட்டணிக்கு வந்தால் எனக்கு என்னோட நிலைப்பாடு என்ன, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ற, நிதிஷ்குமாரோட கதி தான் எனக்கு ஆகும், நீங்கள் வேற யாராவது என்ன சிஎம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அடுத்த வருஷமே நீ வந்து எந்திரிச்சு போப்பா வெளியிலன்னு சொல்லிட்டு வேற யாருன்னா நீங்கள் இங்கே உட்கார வச்சுருங்க. அதனால நானும் சைன் பண்ணது என்ன, என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கேன், நான் வந்தாச்சு. நீங்கள் வந்து யாரையும் உள்ளே கூப்பிட்டீங்க, நான் ஒத்துக்கிட்டேன்ல. டிடிவியை உள்ளே கூப்பிட்டீங்க, ஒத்துக்கிட்டேன். எல்லாரையும் நான் ஒத்துக்கிட்டேன்ல.
ஸோ அதனால இந்த டீலுக்கு வந்து ஓகேன்னா நான் வந்து இருக்கேன், இல்லைன்னா நீங்க விஜயோட கூட்டணி போய்க்குங்க, என்டிஏ வந்து என் கூட்டணில இருந்து பிரிஞ்சு நீங்க விஜயோட போயிட்டாலும் பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சொல்றாரா? ஆமா. ஏன் அதை சொல்றாருன்னா, ரெண்டு சைடும் ஈகோ இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா விஜயோட வந்து பேசுனாங்க, என்டிஏ வேணாம், என்டிஏ நம்ம கழட்டி விட்டுடலாம், இவங்க ரெண்டு பேரும் போலான்னு சொன்னா, அவர் ஒரிஜினல் பாஸுக்கு எதிராக விஜய் துரோகம் பண்ண மாட்டார்ல. அவர் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாரு, தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணாரு, நாட்டுக்கு துரோகம் பண்ணாரு. ஆனா பணம் வாங்கிட்டு அதுக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். சினிமாலும் அப்படிதான், அவரு அரசியல்லாம் வந்து அப்படிதான். ஸோ பேமெண்ட்டை நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா கையை நீட்டி காசு வாங்கிட்டாருன்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருப்பார். ஸோ அது விஷயமா அவர் வந்து கரெக்டாக அவர் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்னன்னா நம்ம கூப்பிட்டு வரல, இப்போ வந்து இவங்க கூப்பிட்டு வராங்க, அதனால பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விஜயை வச்சுக்கிட்டு தான் வச்சுங்க, என்ன கழட்டி விட்டுருங்க, இல்லை நான் இருக்கணும்னா விஜயை கழட்டி விடுங்க. அப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எப்போ தம்பி இந்த ஏபிசிலாம் நம்மளுக்கு சரியில்லை, ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல ஏ பிளான், அந்த ஏ பிளானுக்கே நீ போயிடு, எப்போதும் போல் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு திட்டு, ஸ்டாலினை திட்டு, திமுகவை திட்டு, கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசு, மீதி என்ன வேணாலும் பேசு, உன் பின்னாடி நிறைய வந்து அல்லக்கைகள் வந்து இருக்குது, அந்த அல்லக்கைகளை வச்சு நீ வந்து உருட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற முதல் தலைமுறை வாக்காளர்களும் சிறுபான்மை வாக்குகளையும் மகளிர் வாக்குகளையும் திமுகவுக்கு போயிட்டு பிரிச்சுட்டாலே போதும், நாங்கள் அண்ணா திமுகவும் நாங்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம 2029 எப்போதும் போல் வந்து எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டோம், இல்லைனா கழட்டி விடாமல் 29 நிச்சயமாக வந்து என்டிஏ கூட்டணியில் விஜய் இருப்பார். முதலமைச்சராக கூட, முதலமைச்சரில் நீங்கள் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதில் சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில். ஓகே, இல்லை இப்போது இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நிர்மல்குமார் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார் ட்வீட்டில். நாங்கள் வந்து யாரோடையுமே பேச்சுவார்த்தை நடத்தலை. இன்றைக்கி காலையில் வந்து திடீர்னு என்னென்னா ராமதாஸ் ஐயா தரப்புலேருந்து செங்கோட்டையன் அவர் மூலியமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு செய்திகள் வெளியில் வந்துச்சு. ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு. எங்கள் விஜய் தான், தளபதி தான் முதலமைச்சர், நாங்கள் துணை முதலமைச்சருக்கெல்லாம் போக மாட்டோம்னு செங்கோட்டையன் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் வந்து நாங்கள் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலை, ஊடகங்கள் வந்து பொய்யான செய்திகளை பரப்புது, நாங்கள் காங்கிரஸோடைய நடத்தலை, பாஜகவுடைய நடத்தலை, அதிமுகவுடைய நடத்தலை, எல்லாமே பொய் செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்ப இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கலையா? இவ்வளவு நாள் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடக்கலையா? அவர் சொல்றது 100% உண்மை. தாவேக்காரங்க யாருமே வந்து பேச்சு நடத்தல. திரிஷாவோட டீம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆர்எஸ்எஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நண்பர். என்ன சார் டீம் இருக்கு? அவங்க நடிகை தானே? நடிகை தான். இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து உளமாரா வந்து திருமணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க வீட்டுல தானே இவர் இருக்காரு, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. எல்லா கட்சி முடிவுகளும் எங்கே வச்சு எடுக்கிறாங்க? நடிகை திரிஷா வீட்டில் தான் வச்சு எடுக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்றீங்களா டெல்லிக்கு கரூர் ஸ்டாம்பேட் நடக்கும் போதும் அவங்க வந்து அந்த வாகனத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஒரு முன்னணி பத்திரிகையாளர், ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. 64 ட்ரோன் வச்சு எடுத்தாங்க, சினிமா ஷூட்டிங் தான் வந்து இது எடுத்தாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு நடிகை, முக்கியமான நடிகை இருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல, மாண்பின் பேருக்குன்னு அவர் வந்து சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் டெல்லிக்கு 15ஆம் தேதி எனக்கு வரைக்கும் 14ஆம் தேதியே போகிறாங்க. 13ஆம் தேதி இரவே நடிகை திரிஷா வந்து சென்னையிலேருந்து மும்பை போயிட்டு, மும்பையிலேருந்து டெல்லிக்கு வந்து போயிட்டாங்க. வேணா சொல்லுங்கள் அவங்க எங்கே ஸ்டே பண்ணாங்கன்ற ஹோட்டல் டீட்டெயில்ஸ் வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். ஸோ அங்கே தான் வந்து முடிவுகளே எடுக்கப்படுது. நடிகை திரிஷா வச்சு தான் இங்கே எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுதுன்னும் போது சிடிஆர் நிர்மல்குமார் யார்? சிடிஆர் நிர்மல்குமார் இங்கே வேலையே கிடையாது. இவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான், ஆர்எஸ்எஸ்லேருந்து ஓடி வந்தவர் தானே இவர். அப்போ இவர் வந்து சொல்கிறாருன்னா அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க, உங்களுக்கு ராமதாஸ், சீனியர் ராமதாஸ் மாதிரி இன்னும் ஒரு சிலரை நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுக்காக நாங்கள் அமுச்சு விடுவோம், நீங்கள் ஸ்மூத்தாக வந்து திமுக எதிர்க்கிற வேலைகளை மட்டும் சொல்லுங்கள். சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேசினார்ல, 2வது முறை எங்கள் தலைவரை இதோட முடிச்சுட்டாங்க, 3வது முறை கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு பதில் இருக்கா சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட? எந்த பதிலுமே கிடையாதுல்ல. அப்போ கேட்கணும்ல, சிபிஐ நோக்கி கேட்கணும்ல, மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேட்கணும்ல, மோடி அரசு எப்படி எங்க தலைவரை நீங்க 3வது முறை கூப்பிட்டீங்க? அவர் வந்து வெறும் இது தானே, கை பொம்மை தானே, அவருக்கு பாவம் எதுவுமே தெரியாது, வாயில்லாத பூச்சி தானே, அவர் ஏன் கூப்பிட்டு மிரட்டுறீங்க? என்ன பாவம், கரூர்ல இருந்தே அப்படி பயந்து ஓடி போனா, டெல்லி ரொம்ப தூரம், அவர் என்ன பண்ணுவாரு? சென்னையில இருந்து டெல்லி வர்றதுக்குள்ளே சரக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்களே, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கணும்ல அவரு. இல்ல, நீங்க ஞாபகம் வேற படுத்திட்டீங்க. ஃபிளைட்ல இங்கிருந்து போகும்போது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தாமதம். அதுக்கு இந்த சொல்லப்பட்ட காரணம் தான், கத்திரிக்கோள் இருந்துச்சு, ஆதவஜனாவுடைய பேக்ல வந்து இந்த பாட்டில் இருந்துச்சு அப்படின்லாம். அது உண்மைதானா? ஏன்னா பொய்ன்னு சொல்லி அதையும் நிர்மல்குமார் தான் சொல்றாரு. அதாங்க, நிர்மல்குமாரே வந்து ஒரு பொய்யான ஆள் தான். ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஐடி விங்கி ஹெட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ நடக்கிற கலவரத்தெல்லாம், இன்னும் சொல்ல போனா படு கேவலம், குஜராத்தில் வெள்ளம் வந்திருக்கும், வேற எங்கேயோ வந்து ஹரியானா ஜார்க்கண்டில் நடந்த வெள்ளத்தெல்லாம் எடுத்து வந்து சென்னை மவுண்ட் ரோடுன்னு போடுவார். அங்கே கொட்டை எழுத்துல இந்தியில் வந்து பேர் பலகை இருக்கும், அங்கே வந்து ஒரு வெள்ளம் போகும், இது பாருங்க திராவிட அரசின் வந்து மோசமான நிலைமையை பாருங்க, 4000 கோடிக்கு வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்பாரு. அதே தான் வந்து அதிமுக ஐடி விங்கில் இருக்கும் போதும் அவர் வந்து அதே தான் வந்து காழ்ப்புணர்ச்சிகள் பண்றது, கலவரத்தை தூண்டுறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னீங்கன்னா,
திரு மரியாதை கூட ராகுல் காந்தி அவர்கள் அவரோட தங்கை மகள் மேல ஆமா ஆமா தலை மேல ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோவை வச்சு இந்த ஆள் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பண்ண அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆள் வந்து இந்த அரசியல் பேசுதான் அவனுக்கு வந்து லாய்க்கும் கிடையாது. கூட இருக்கவங்கலாம் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு இவனுங்க தான் வந்து கூட இருக்கானுங்க. ஆதவர்ஜுனா பாருங்க ஒரு 1ஆம் நம்பர் திருட்டு பையன், கள்ள லாட்ரி தான். அவருக்கு வந்து ரஜினிகாந்தை பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதே மணிகண்டன் வீராசாமி 2007 திரு விஜய் ரஜினிகாந்த் அவர் அரசியல் வரும்போது நான் மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்து பேசினேன். ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் நாங்க மதிக்கிறோம், அவரை கொண்டாடுறோம், சினிமாவில் அவர் வந்து நாங்க வந்து போட்டுறோம். ஆனா ஆன்மீக அரசியலுக்கு இங்க இடம் இல்லை தமிழ்நாட்டுல. நீங்க அரசியல் பண்ணுங்க சார், ஆன்மீகத்தை அரசியலையும் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அன்னைக்கெல்லாம் இவன்லாம் எங்க இருந்தான் சொல்லுங்க? இத்தனை ஆண்டுகள் நாங்க வந்து களத்துல வந்து போராடிட்டே இருக்கோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா எங்ககிட்ட ஒரு உண்மை நேர்மை இருக்கு, நாங்க வந்து பேசுறோம். இதே ஊடக விவாதத்தை கூப்பிடுங்க, ஆதவர்ஜுனா கூப்பிடுங்க, சிடிஆர் நிர்மல்குமாரை கூப்பிடுங்க, பல்வேறு தரவுகளோட நாங்க சொல்றோம். இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட வந்து பதில் சொல்ல சொல்லுங்க. RSS ஓட இவங்க வந்து டைஅப்ல இல்ல, பிஜேபி டைஅப் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நாங்க ஆதாரங்களை வந்து கொடுக்குறோம். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.